கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நமக்கு நல்லவரும் வல்லவருமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் வெறுப்பார்கள். ஒரு தேசத்தில் துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவனை பார்த்து அவனை நீதிமான் என்று நீதிமன்றமே தீர்க்கும்போது அந்த தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது பாருங்கள். ஜனங்கள் அந்த நீதிமன்றத்தையே வெறுத்து விடுவார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பற்பல காரியங்களை நாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறான். ஜனங்கள் நிலைகுலைந்து போய்விடுகிறார்கள். ஐயோ, இப்படி ஒரு தீர்ப்பா என்று சொல்லி ஏங்குகிறார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கனை கடிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், பிரஜைகளுக்கு பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். துன்மார்க்கன் என்று கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். தீர்ப்பை மாற்றி எழுதுகிறது. பரிதானம் கண்களை குருடாக்கிவிடும். அது தீர்ப்பை மாற்றி எழுத வைக்கும். அது தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதானத்துக்காக, பணத்துக்காக நீதிமானை, குற்றவாளியை நீதிமான் என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ. ஐயோ என்றால் அவர்களுக்கு கேடு வரும். கர்த்தரே அவர்களை விசாரிப்பார். அவர்களுடைய நிலைமை பரிதாபமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா கூட சொல்லுகிறார் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி, மாடி வீடு, அநீதியினாலே தன்னுடைய வீட்டையும் அநியாயத்தினாலே தன்னுடைய மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அயலான் செய்கிற வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குகிறவனுக்கு ஐயோ என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கேடு வராதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை நாம் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். ஏசாயா 5:20-21 சொல்லுகிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தீமையை நன்மை என்று சாதிக்கிறான், நன்மையை தீமை என்று சாதிக்கிறான், வெளிச்சத்தை இருள் என்று சாதிக்கிறான், இருளை வெளிச்சம் என்று சாதிக்கிறான், கசப்பை தித்திப்பென்று சாதிக்கிறான், தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தானே தன்னை அளந்து தங்களை கொண்டே தங்களை அளந்து தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்களுடைய எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று பார்க்கிறோம். யோவான் அழகாக சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த காலை நேரத்தில் நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக நீதி செய்கிறோமா அல்லது நம்முடைய மனம் போன போக்கிலே நியாயம் தீர்க்கிறோமா? இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவநீதியை செய்ய வேண்டும். அப்போதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதற்கேற்றபடி தேவனுடைய பார்வையில் உண்மையாய்
அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கண்பாரும் பலப்படுத்தும். தேவநீதியை நடப்பிக்க கிருபைதார். ஆண்டவர் நல்லவராயிரும். நன்மையை தீமை என்று, தீமையை நன்மை என்று சாதிக்காமல் உள்ளதை உள்ளதாக சாதிக்க கர்த்தர் கிருபைதார். தேவ ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.